சென்னையிலேருந்து அழகியம்மா பேசுகிறேன். மந்திரம் தந்திரம் என்பதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறீங்க. மந்திரம் தந்திரம் பொய் என்பதுனா தந்திரமும் வேறு தான், மந்திரமும் வேறு தான். இது கடவுள் படைப்பு. அப்படி மந்திரம் பொய்யா இருந்தால் ஏன் என்கிட்ட வந்து அம்மா இந்தமாரி என் புருஷனை பிரிக்கிறாங்க, எங்கள் மாமியார் இது பண்ணுங்க, என் மருமகள் இது பண்ணுங்க, புருஷனை விட்டு பொண்டாட்டி எடுக்கிறாங்க, பொண்டாட்டி விட்டு புருஷன் எடுக்கிறவங்க எல்லோரும் வராங்க, ஏன் தேடி வரணும், எதுக்கு செய்யணும்னு. ஆனால் இன்ன வரைக்கும் எல்லாருமே வராங்க தான். மந்திரம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ தெய்வம் தீய சக்தி இருக்குது உண்மையாக அவ்வளோத்துக்கு மந்திரம் அத்தனையும் உண்மை தான். சரிங்களா? அதை பற்றி அப்படின்னு பார்த்தா மந்திரம் பண்ணுறது நாங்கள் ஒண்டி தான் மந்திரம் பண்ணுறோமா, அருள் வாக்கு சொல்கிறவங்க ஒண்டி தான் மந்திரம் பண்ணுறோமா? சொல்லுங்க. அருள் வாக்கு சொல்கிறவங்க ஒண்டி தான் மந்திரம் பண்ணுறோமா? என் கேரளாவில் மாந்திரிகம் இல்லையா, இமாச்சலத்தில் மாந்திரம் இல்லையா, இல்லை அமர்நாத்தில் மாந்திரம் இல்லையா, இல்லை காசியில் மாந்திரிகம் இல்லையா, இல்லை நம்ம முஸ்லிம் மாநிலத்தில் மாந்திரிகம் இல்லையா? சொல்லுங்க. எல்லா வகையிலும் மாந்திரிகம் இருக்குது. கிறிஸ்துவ முறைப்படி ஜபம் பண்ணி ஒரு ஆத்மா ஓட்டினாலும் அது மாந்திரிகம் தான். முஸ்லீம் முறைப்படி ஒரு நமாஸ் படித்து ஒரு பேயோ எதையோ ஓட்டினாலும் ஒரு மாந்திரிகம் தான். நாங்கள் ஒரு எலுமிச்சப்பை வச்சு ஓட்டினாலும் அது மாந்திரிகம் தான். மாந்திரிகம் என்பது ஒரு கெட்டதுகளை ஓட்டுறதுக்கோசம் கடவுள் எழுத்தின எழுத்து மாந்திரிகம். மா இந்திரீகம் அப்படின்னும் போது அது எத்தனை எழுத்து குறித்து சொல்லுங்க எனக்கு பதில். எத்தனை எழுத்து? மா இந்திரீகம். மாந்திரிகம் என்பது யாரு? 6 எழுத்து. 6 எழுத்து யாரு? தமிழ் கடவுள். ஓம் சரவண பவ என்ன ஆளு என் முருகன் ஐயன். புரிகிறதா? இதோடைய அர்த்தம் இதுதான். தெரிஞ்சுங்க முதல்ல. சரியா? சூரனை அழிச்சவர் முருகப்பெருமான். புரியுதா? ஓம் சரவண பவ. கடவுள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் இறங்கி இந்த மந்திரத்தை பண்ணுன்னு யாருக்கும் சொல்லலை, இதை செய்யணும் யாரும் சொல்லலை. ஒரு ஆத்மா வந்து சொல்லுது, எனக்கு இது கொடுடா இது கொடுடின்னு சொல்லும் போது அந்த ஆத்மா கொண்டாந்து வச்சு செய்தான் மாந்திரிகம். அதுவே வந்து தெய்வ வழிபாட்டில் உட்காந்து ஒரு யாகத்தில் போண்டா அது வந்து தெய்வ வழிபாடு. அப்போ அந்த ஆத்மா வந்து கேட்குது, குங்குமம் தடவி இத்தனை எலுமிச்சை பழவி பூசணிக்காய் அர்த்துவி கோய் அர்த்துவி, அந்த ஆத்மா கேட்குது, அது மாந்திரிகம். மாந்திரிகம் இருக்குது உண்மை, இது சத்தியம்.